குருபியோ நமக. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைக்கு ஒரு அருமையான விஷயத்தை பற்றி இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். நாரத மகரிஷியானவர் இந்த உலகத்திலே தர்மம் தழைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு ஆజ్ఞையோடு தன்னுடைய தவ வலிமைகளையும் தன்னுடைய வாழ்நாளையும் அர்ப்பணித்தவர் நாரத மகரிஷி. இப்படிப்பட்ட நாரத முனிவர் பிரம்மாவுக்கும் கலைவாணிக்கும் பிறந்த மகன் என்பதை நாம் அறிவோம். பிரம்மாவின் புத்திரர் என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் மிகுந்த ஞானஸ்தராக இருக்கின்றார். கலைகளிலே வல்லவராகவும் நேர்மைக்கு இலக்கணமாகவும் தன்னால் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும், கெடுதல் எதுவும் நடக்கக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு அவர் கலகம் செய்வதாக நினைப்போம். ஆனால் நாரதருடைய கலகமானது நன்மையிலே தான் முடியும். தொன்று தொட்டு இது நடந்து வருவது. ஆகவே இப்படிப்பட்ட நாரத மகரிஷியாலே பல விஷயங்கள் புராணத்திலே நடைபெற்றிருக்கின்றது. நாரதர் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்படி எல்லா புராணத்தினுடைய, அதாவது புராணங்களுடைய முக்கியமான எல்லா நிகழ்வுகளிலேயும் நாரத பெருமானுடைய அவருடைய பங்கு இருக்கின்றது. அவருடைய பங்கு இல்லாமல் புராணங்களிலே எந்த விதமான நல்லதும் நடக்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான நாரத மகரிஷி ஒரு முறை தனது தந்தையான பிரம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது தந்தையே, சிவநாமங்களில் உயர்ந்தது சிவாய நம என்று கூறுகின்றார்களே, இதனுடைய பொருள் என்ன? இதனுடைய பொருளை நீங்கள் எனக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும். இதனை உங்கள் மூலமாக நான் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன் என்று தந்தையிடம் நாரத மகரிஷி கேட்கின்றார். ஆகவே தாங்கள் தயை கூர்ந்து இதனை எனக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார். சகல கலைகளிலும் வல்லவனே, என்னுடைய பெயருக்கு நற்பெயர் விளைவிப்பவனே, நல்ல ஒரு அற்புதமான ஞானத்தோடு திகழ்பவனே, சிவாய நம என்ற அந்த மந்திரத்தினுடைய பொருளை நான் உனக்கு இப்போது சொல்கின்றேன். அதை நீயும் கேட்டு உலகத்தவர்க்கு எடுத்து சொல்வாயாக என்று நாரத மகரிஷியிடம் பிரம்மா சொல்ல துவங்கினார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு வண்டு அமர்ந்தது. அந்த வண்டை பார்த்து நாரத மகரிஷியிடம் சொல்கின்றார் பிரம்மதேவர், அந்த வண்டிடம் போய் உன்னுடைய சந்தேகங்களை கேள் என்று. நாரதர் உடனே, நான் உங்களை கேட்டால் நீங்கள் வண்டிடம் போய் கேட்க சொல்கின்றீர்களே என்று கேட்கின்றார். நாரதரும் இப்படி கேட்டவுடன் பிரம்மா சொல்கின்றார், போய் கேள் என்று. நாரதரும் தன்னுடைய தந்தை சொல் கேட்டு வண்டிற்கு அருகிலே சென்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்கின்றார். இதை கேட்டதும் அந்த வண்டானது சுருண்டு விழுந்து இறந்து விடுகின்றது. இதை பார்த்த நாரதருக்கு மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டது. அவர் பிரம்மாவிடம் ஓடி சென்று, தந்தையே, சிவாய நம என்பதன் பொருளை தெரிந்து கொண்டேன். ஆனால் அந்த வண்டானது உடனடியாக இறந்து விட்டதே, என்ன காரணம் என்று கேட்கின்றார். உடனே பிரம்மதேவன் சொல்கின்றார், இந்த நாமத்தை யார் கேட்கின்றார்களோ அவர்கள் இறந்து போவார்கள் என்றார். நாரதா, நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாய். அந்த மரத்திலே அமர்ந்திருக்கும் ஆந்தையிடம் கேள், அது பதிலளிக்கும் என்று சிரித்தபடியே கூறினார் பிரம்மா. இதன்படி நாரதரும் அந்த ஆந்தையிடம் சென்று இதே கேள்வியை கேட்க அந்த ஆந்தையும் அதுபோலவே கீழே விழுந்து உயிரை விட்டுவிட்டது. நாரதர் பதறிவிட்டார். பிரம்மாவிடம் சென்று, இது என்ன சோதனை? எந்த உயிரையும் கொல்லாதவன் நான்,
எனக்கு இப்படி ஒரு தோஷத்தை உண்டாக்கி விட்டீர்களே என்கின்றார். உடனே பிரம்மா நாரதரிடம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் முயற்சி செய்துவிட்டு நீ கிளம்பலாம். அதோ அந்த அந்தணர் வீட்டிலே இப்போதுதான் ஒரு பசு கன்று ஈந்திருக்கின்றது, அந்த கன்று குட்டியிடம் போய் கேள், அது பதிலளிக்கும் என்றார். தந்தையே, அந்த கன்றுக்கு ஒன்றாகிவிட்டால் அந்தணர் என்னை சும்மா விட மாட்டார், வேண்டாம் என்று பயந்து நடுங்கினார் நாரதர். பயம் வேண்டாம் நாரதா என்று பிரம்மா நாரதருக்கு தைரியம் சொல்லி நாரதரை அனுப்பி வைத்தார். நாரதரும் கன்றிடம் சென்று கேள்வியை கேட்டார். அப்போதுதான் பிறந்த கன்று இதை கேட்ட உடனே உயிரை விட்டுவிட்டது. நாரதர் அதிர்ச்சியிலே உறைந்து போய்விட்டார். இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரமாயுது, பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் கதியே இப்படி என்றால் இதை கேட்கின்ற மனிதனின் கதி என்ன ஆகும் என்று நினைத்தார் நாரதர். அப்போது அங்கு வந்த பிரம்மா அவரிடம், கன்றும் இறந்து விட்டதா? சரி சரி, பரவாயில்லை. என் நாட்டு மன்னனுக்கு இப்போது ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது, அந்த குழந்தையிடம் போய் இதற்கு விளக்கம் கேள் என்றார். இதை கேட்ட நாரதர் அலறிவிட்டார். பிரம்மதேவா, இது என்ன சோதனை எனக்கு? அந்த குழந்தைக்கு எதுவும் ஆபத்து நேர்ந்தால் அந்த மன்னன் என்னை கொன்றே விடுவான் என்றார் நாரதர். இருந்தாலும் பிரம்மா விடவில்லை. இதுவரை இறந்தவைக்கு என்னால் எழுதப்பட்ட விதி முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அதனால் குழந்தையிடம் கேள், பொருள் நிச்சயம் தெரியும் என்றார் நாரதர். என்றார் பிரம்மதேவர். நாரதர் கைகால் நடுங்க குழந்தையிடம் இதை கேட்டார். அந்த குழந்தை உடனேயே பேசியது. நாரதரே, இந்த மந்திரத்தை கேட்டதால் வண்டாக இருந்த நான் ஆந்தையானேன். அதன் பின்பு நீங்கள் இந்த மந்திரத்தை எனக்கு உபதேசிக்க நான் பசு கன்றானேன். இப்போது மனிதனாகிவிட்டேன். பிறவியிலே உயர்ந்த மானிட பிறப்பை இந்த சிவாய மந்திரம் எனக்கு தந்திருக்கின்றது. இதுவே என்னை இறைவனிடம் சேர்க்கும் ஒப்பற்ற பிறவியாகும். ஆகவே இந்த மந்திரத்தை எனக்கு நீங்கள் கூறியதற்கு என்னுடைய நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பிறந்த குழந்தை பேசியது. அந்த குழந்தை மேலும் கூறியது, சிவாய நம என்பதை சிவாய நம என்றே உச்சரிக்க வேண்டும். சி என்றால் சிவம், வ என்றால் திருவருள், ய என்றால் ஆன்மா, ந என்றால் துரோதமலம், ம என்றால் ஆணவமலம். துரோதமலம் என்பது அழுக்கை நீக்கும் பொருள். நான் என்ற ஆணவ அழுக்கை பூசியிருக்கும் ஆன்மாவானது துரோதமலம் கொண்டு சுத்தம் செய்து சிவத்தை அடைந்து பிறவி பிணியில் இருந்து விடுபடும் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆகவே இந்த சிவாய நம என்ற அந்த வாசகத்தை, அந்த நாமத்தை உள்ளம் முருக கூறினால் இந்த பிறவியிலே இருந்து விடுபடுவார் என்பது ஐதீகம். எனவே நிச்சயமாக இந்த மந்திரத்தை கேட்ட நான் இந்த பிறவியோடு, இந்த பிறவி எனும் பெருங்கடலில் இருந்து மீண்டு விடுவேன். அதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நாரதரே என்றது. இதனை கேட்ட நாரதர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். பிரம்மாவிடம் சென்றார். சிவாய நம என்ற அந்த வார்த்தைக்கு, அந்த நாமத்துக்கு உள்ள பெருமைகளை நான் அறிந்து கொண்டேன். எப்படி நமோ நாராயணா என்ற நாமத்துக்கு வலிமை உள்ளதோ அதே போன்ற மிக பெரும் வலிமை சிவாய நம என்ற இந்த நாமத்துக்கும் இருக்கின்றது என்பதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டேன் என்று நாரத முனிவர் பிரம்மதேவரை நமஸ்கரித்தார். பிரம்மதேவரும் நாரதருக்கு ஆசிகள் கூறி சிவாய நம என்ற நாமத்தினுடைய பெருமையை அகிலமெல்லாம் எடுத்துச் சொல்வாயாக என்று அவருக்கு பணித்தார். ஆகவே நாரதருடைய கலகம் என்பது எப்போதுமே நன்மையிலேயே முடியும். இந்த வகையிலே இந்த புராண நிகழ்விலே நாரதருடைய அந்த விளையாட்டானது சிவாய நம என்ற மந்திரத்தினுடைய பெருமையை நமக்கெல்லாம் உணரச் செய்வதாக அமைந்தது. நமசிவாய நமக, நாதந்தாள் வாழ்க. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாயா. சிவாய நமக என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஏதும் இல்லை. நமசிவாயா. நன்றி, வணக்கம்.